ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பாடு வந்து உள்ள வச்சு அரிசி போட்டுட்டு, அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு பருப்பு வைக்கலாம், பொடலங்காய் கூட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்ன தண்ணி இப்போ 2 கிளாஸ் பருப்பு போட்டு, உப்பு, வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து மஞ்சப்பொடி, நெய் இதெல்லாம் போட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி வெந்தய குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் வந்து வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளி. இது வந்து டேரெக்டாக பண்ணுறதுக்கு சில பேர் வறுத்து அரைப்பாங்க. இது வந்து டேரெக்டாக பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னைக்கா டைம் இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி வறுத்து அரைச்சி புளிக்குழம்பு பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, வறுத்து அரைச்சி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, வத்தப்பொடி, கறி மசாலா பொடி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பதம் வெளில வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு, அப்புறம் நல்லா இதானதுக்கப்புறம் தண்ணிலாம் நல்லா உப்பு பார்த்துட்டு வந்துட்டு மல்லி இலை போட்டு நல்லா பண்ணி வெந்தய குழம்பு அவ்வளோதாங்க. வறுத்து அரைக்கிறத முதல்ல வந்து மிளகு இதெல்லாம் போட்டு மிளகு, தேங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்து அரைக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அப்புறம் காலையில் சாதம் வந்து இது ஆகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து காலையில் வந்து கோதுமை தோசை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ.